வரம் சிறப்பாக இருக்குது. அதாவது என்ன அப்படின்னா, மக்களுடைய வரவேற்பு முழுக்க முழுக்க நாம் தமிழர் கட்சிக்காக தான் இருக்குது. ஏன்னா கடந்த முறை இந்த முறை இந்த சட்டமன்றத்தில் பேராசிரியர் ஜவாஹிர் அவர்கள் சட்டமன்ற உறுப்பினராக இருக்கிறார். ஆனால் இதுவரைக்கும் அவர் தொகுதிக்கு வந்ததே இல்லை, தொகுதி மக்கள் அவர் சந்திச்சதே இல்லை. அதனால் மக்களுக்கு திமுக வேண்டாம் அப்படிங்கிற முழு மனநிலையில் இருக்கிறாங்க. திமுக அதிமுக வேண்டாம் அப்படிங்கிற மனநிலையில் இருக்காங்க. இப்போ அதுக்கு மாற்றாக யார் இருக்காங்கன்னா நாம் தமிழர் கட்சி தான் இருக்குது அப்படின்றத மக்கள் முழுமையாக நம்புகிறாங்க. போகிற இடங்கள் எல்லாவற்றிலையுமே நீங்கள் தான் வரணும், சீமான் தான் வரணும், நாம் தமிழர் கட்சி தான் வரணும் அப்படிங்கிற ஒரு தெளிவு மக்களிடத்தில் வந்திருக்கு. உங்களுடைய நோக்கம் சட்டமன்றத்துக்குள்ள இஸ்லாமியர்களுடைய பிரதிநிதித்துவம் தான் நீங்கள் பார்க்கணும். இஸ்லாமியர்களுடைய பிரதிநிதித்துவம் இன்னைக்கு சரியாக இருக்கா? சட்டமன்றத்தில் 14 சட்டமன்ற உறுப்பினர்கள் இன்றைக்கு இஸ்லாமியர்கள் சட்டமன்றத்தில் இருக்கணும், நான் இருக்காங்களா? இல்லை. அப்படின்றப்ப இங்கே பிரதிநிதித்துவமே கிடைக்காத ஒரு கட்சியில் இருந்துக்கிட்டு நான் இங்கே ஜெயிக்கக்கூடாது, இவங்க ஜெயிக்கக்கூடாதுன்னு போட்டிடுறாங்க. ஆனால் ஒரு கட்சியை எங்களுக்கு பிரதிநிதித்துவம் கொடுக்குது. 2019 நாடாளுமன்ற தேர்தலில் 5 சீட்டுகளை நாம் தமிழர் கட்சி இஸ்லாமியர்கள் கொடுத்துருக்கு. திமுக அப்படி கொடுத்த வரலாறு இருக்கு. அதிகபட்சம் 2 சீட் நாடாளுமன்ற தேர்தலில் 1 சீட், அதை தாண்டி இல்லை. அப்போ நாம் தமிழர் கட்சி மட்டும்தான் தொடர்ச்சியாக நாங்கள் இஸ்லாமியர்களுக்கு சரியான, இஸ்லாமியர்களுக்குன்னு இல்லை, இந்த சமூகத்துக்கு என்னென்ன சமூகங்கள் எல்லாம் பரவி வாழ்கிறாங்களோ எல்லா சமூகங்களுக்கான சரியான பிரதிநிதித்துவத்தை நாங்கள் கொடுத்துட்ருக்குறோம். உங்களுடைய ஆன்சர் சீமான் அவர்கள் இருக்கிறாங்க. கட்சி துவங்கி 16 ஆண்டுகளாக இந்த நிலத்தில் இருக்கக்கூடிய எல்லா சிக்கல்களுக்கும், நீற்றினோ அணுகுலை என்னென்ன சிக்கல்கள் எல்லாம் இந்த நிலத்தில் நாசகர அழிவு திட்டங்கள் இருக்கோ எல்லா திட்டங்களுக்காக நாங்கள் போராடி இருக்கோம். நாம் தமிழர் கட்சி பிள்ளைகள் சிறை கொட்டடியில் நாங்கள் வெந்திருக்கோம். எண்ணற்ற இத்தனை கட்சிகளும் தடம் மாறி போன போதும் நாம் தமிழர் கட்சி தடம் மாறி போனாலும் தமிழ் தேசத்தில் உறுதியாக பயணிக்கும். இத்தனை கட்சிகளும் இந்த நிலத்தில் ஏதோ ஒரு பங்களிப்பு செஞ்சிருக்கு. அதற்காக மக்கள் வாக்கு செலுத்துறாங்கன்னு சொன்னாங்க. கட்சி துவங்கி 2 ஆண்டு ஆயிடுச்சு. இந்த மக்களுக்காக தன்னுடைய வியர்வையை கூட சிந்தாத விஜய்க்கு மக்கள் வாக்கு செலுத்துவாங்க நீங்க எப்படி நம்புறீங்க? ஏன்னா இது வரைக்கும் நாம் தமிழர் கட்சி அவங்க காமிச்சதே இல்லை. மற்றவைன்னு போட்டாங்க. இன்னைக்கு நாம் தமிழர் கட்சி 2024 அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாக மாறிடுச்சு. இனிமேல் இந்த கட்சியை தவிர்க்க முடியாது. அப்போ இந்த கட்சி என்ன செய்ய முடியும் அப்படின்னா, குறைத்து மதிப்பிட்டு காட்ட முடியும் மக்களிடத்தில். ஏன்னா ஊடகங்கள் எல்லாமே இவர்களுடைய கையில் இருக்கு. அப்படின்றப்ப இந்த கட்சி 2% தான் வாக்குவாங்க, இந்த கட்சி 5% வாக்குவாங்க அப்படின்னா 2021 சட்டமன்ற தேர்தலில் நாம் தமிழர் கட்சி 2-3% கூட தாண்டாதுன்னு சொன்னேன். நிறைய ஜேர்னலிஸ்டால் காட்ட முடியும். ஆனால் நாம் தமிழர் கட்சி அப்போ 7% வாக்குகளை பெற்றுச்சு. 2024 நாம் தமிழர் கட்சிக்கு ரோலே இல்லை. நாம் தமிழர் கட்சி வாக்கே வாங்காது, 7% கூட வாங்காது. அதிகபட்சம் 3 லட்சம் ஓட்டு வாங்கினாலே பெருசு அப்படின்னு சொல்லி ஜேர்னலிஸ்டால் காட்ட முடியும். ஆனால் இன்றைக்கு நாம் தமிழர் கட்சி 8% பெற்று இன்றைக்கு அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாக நாங்கள் மாறி இருக்கிறோம். அதனால் இந்த கருத்து கணிப்பு கிடையாது, இது கருத்து திணிப்பு. அரசியல் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோதை நேயம் சிறப்பு வந்து நாம் தமிழர் கட்சியின் பாபநாசம் சட்டமன்ற வேட்பாளர் திருமதி அனீஸ் ஃபாத்திமா அவர்கள். வணக்கம் மேடம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? பாபநாசம் தொகுதியில் வேட்பாளராக களமிறங்குறீங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அதுக்கு வாழ்த்துக்கள். தொகுதி நிலவரம் எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க? மக்களோட வரவேற்பு எந்த அளவுக்கு இருக்குது பாபநாசம் தொகுதியில்? தொகுதி நிலவரம் சிறப்பாக இருக்குது. அதாவது என்ன அப்படின்னா, மக்களுடைய வரவேற்பு முழுக்க முழுக்க நாம் தமிழர் கட்சிக்காக தான் இருக்குது. ஏன்னா கடந்த முறை இந்த முறை இந்த சட்டமன்றத்தில் பேராசிரியர் ஜவாஹிர் அவர்கள் சட்டமன்ற உறுப்பினராக இருக்கிறார். ஆனால் இதுவரைக்கும் அவர் தொகுதிக்கு வந்ததே இல்லை, தொகுதி மக்கள் அவர் சந்திச்சதே இல்லை. அதனால் மக்களுக்கு திமுக வேண்டாம் அப்படிங்கிற முழு மனநிலையில் இருக்கிறாங்க. திமுக அதிமுக வேண்டாம் அப்படிங்கிற மனநிலையில் இருக்காங்க. இப்போ அதுக்கு மாற்றாக யார் இருக்காங்கன்னா நாம் தமிழர் கட்சி தான் இருக்குது அப்படின்றத மக்கள் முழுமையாக நம்புகிறாங்க. போகிற இடங்கள் எல்லாவற்றிலையுமே நீங்கள் தான் வரணும், சீமான் தான் வரணும், நாம் தமிழர் கட்சி தான் வரணும் அப்படிங்கிற ஒரு தெளிவு மக்களிடத்தில் வந்திருக்கு. குறிப்பாக உங்களை அதுக்கப்புறம் ஃபாத்திமா ஃபர்கானா போன்றவர்கள் இஸ்லாமியர்களை வேட்பாளர் அறிவிக்கும் போது திமுக சார்பில் ஒரு விஷயம் சொல்லப்பட்டது. ஆல்ரெடி இஸ்லாமிய சமூக எம்எல்ஏக்கள் இருக்கக்கூடிய தொகுதிகளில் ஒரு இஸ்லாமியரை வேட்பாளரை நிறுத்தி அந்த சமூகத்தோட வாக்குகளை பிரித்து அவங்கள தோற்கடிக்கணும் அப்படின்றது தான் நாம் தமிழர் கட்சியோட எண்ணமாக இருக்குது அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் வெளியாச்சு. நீங்களும் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். எப்படி பார்க்குறீங்க? என்ன சொன்னாங்கன்னா, காரைக்குடியில் இருக்கிற அனீஸ் ஃபாத்திமா எப்படி பாபநாசத்தில் போட்டிடலாம், ஃபாத்திமா ஃபர்கானா ஏன் நாகப்பட்டினத்தில் போட்டிடணும், ஏன்னா ஆளு ஷானவாஸ் அவங்க ஜெயிக்கக்கூடாதுன்னு, ஜவாஹிர் அவர்கள் ஜெயிக்கக்கூடாது. இப்போ எங்களுடைய நோக்கம் யாரும் வெற்றி பெறக்கூடாதுன்றது இல்லை, நாங்கள் வெற்றி பெறணுன்றது. உங்களுடைய நோக்கம் சட்டமன்றத்துக்குள்ள இஸ்லாமியர்களுடைய பிரதிநிதித்துவம் தான் நீங்கள் பார்க்கணும். இஸ்லாமியர்களுடைய பிரதிநிதித்துவம் இன்னைக்கு சரியாக இருக்கா? சட்டமன்றத்தில் 14 சட்டமன்ற உறுப்பினர்கள் இன்றைக்கு இஸ்லாமியர்கள் சட்டமன்றத்தில் இருக்கணும், நான் இருக்காங்களா? இல்லை. அப்படின்றப்ப இங்கே பிரதிநிதித்துவமே கிடைக்காத ஒரு கட்சியில் இருந்துக்கிட்டு நான் இங்கே ஜெயிக்கக்கூடாது, இவங்க ஜெயிக்கக்கூடாதுன்னு போட்டிடுறாங்க. ஆனால் ஒரு கட்சியை எங்களுக்கு பிரதிநிதித்துவத்தை கொடுக்குது. 2019 நாடாளுமன்ற தேர்தலில் 5 சீட்டுகளை நாம் தமிழர் கட்சி இஸ்லாமியர்கள் கொடுத்துருக்கு. திமுக அப்படி கொடுத்த வரலாறு இருக்கு. அதிகபட்சம் 2 சீட் நாடாளுமன்ற தேர்தலில் 1 சீட், அதை தாண்டி இல்லை. அப்போ நாம் தமிழர் கட்சி மட்டும்தான் தொடர்ச்சியாக நாங்கள் இஸ்லாமியர்களுக்கு சரியான, இஸ்லாமியர்களுக்குன்னு இல்லை, இந்த சமூகத்தில் என்னென்ன சமூகங்கள் எல்லாம் பரவி வாழ்கிறாங்களோ எல்லா சமூகங்களுக்கான சரியான பிரதிநிதித்துவத்தை நாங்கள் கொடுத்துட்ருக்குறோம். அப்படின்றப்ப இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இவர் ஜவாஹிரில் ஓட்டை பிரிக்கணும், ஜவாஹிரில் தோக்கணும். இப்போ ஜவாஹிரில் அவர்கள் வென்று போய் என்ன பண்ணியிருக்காங்க? 5 ஆண்டு காலம் நம்ம
மதம் தாண்டி பேசுவோம், அரசியல் பேசுவோம். 5 ஆண்டு காலம் ஜவாஹிர்லால் அவர்கள் வென்று போய் பாபநாசம் தொகுதி தமிழகத்திலே சிறந்த தொகுதியாக இருக்கா? பாபநாசம் தொகுதியில் முழுக்க முழுக்க விவசாயம் சார்ந்த பகுதி. அந்த இருக்கக்கூடிய மக்களுக்கு 2 வாய்ப்பு தான். ஒன்று, அங்கே விவசாயம் செய்யணும், அப்படி இல்லைன்னா வெளிநாடுக்கு போகணும். இந்த 2ஐயும் தாண்டி அந்த ஊரில் படிக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு அரசு கலைக்கல்லூரி கூட அங்கே பாபநாசம் தொகுதியில் கிடையாது. பிள்ளைகள் படிப்பதற்கான அரசு கலைக்கல்லூரியே இங்கே கிடையாது. படிக்கணும் அப்படின்னா அவங்க தொகுதியை விட்டு வெளியே போகணும். அப்படின்றப்ப இந்த தொகுதியில் எதுவுமே இல்லை. இப்போ நீங்கள் மதமாக நீங்கள் பார்த்தீங்கன்னாலும் ஜவாஹிர்லால் அவர்கள் உள்ளே போகிறதுனால ஒன்றும் இல்லை. நீங்கள் இனமாக தமிழ் இனமாக பார்த்தாலும் அவர் உள்ளே போனதுல ஒன்றும் இல்லை. அப்படின்றப்போ ஒரு மாற்று வேட்பாளர் வந்து நிற்கிற என்ன சிக்கல் இருக்குது? உங்களுக்கு தேவை இஸ்லாமியர்கள் தான் அங்கே போகணும் அப்படின்னா நானும் ஒரு இஸ்லாமியர் தானே, ஃபாத்திமா ஃபர்கானாவும் ஒரு இஸ்லாமியர் தானே, பிரதிநிதித்துவ படி பார்த்தாலும் சரிதான், அரசியல் படி பார்த்தாலும் அது சரிதானே. அப்போ ஏன் நீங்கள் இதை தவிர்க்கிறீங்க, இதை ஏன் நீங்கள் தடுக்கிறீங்க அப்படின்றதான் எங்களுடைய கேள்வி. புரியுது மேம். இப்போ ஆனால் உங்கள் தொகுதியில் ஆல்ரெடி ஒரு இஸ்லாமியர் வந்து எம்எல்ஏவாக இருக்காருன்றப்போ தொகுதிக்கு அவர் எதுவுமே செய்யலை அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து சொல்கிறீங்க. தொகுதி மக்கள் மத்தியில் அந்த பிரதிபலிப்பு இருக்குன்னு நினைக்கிறீங்களா? கண்டிப்பாக இருக்குது. நீங்கள் இன்றைக்கு நீங்கள் பாபநாசம் தொகுதியில் வந்து பாருங்கள், மக்கள் எல்லாருக்குமே சிக்கல்கள் இருக்குது. இன்னும் சொல்லப்போனால் அங்கே வந்து கரும்பு விவசாயிகள் 1500 நாட்களுக்கு மேலாக போராடிட்டு இருக்கிறாங்க தொடர்ச்சியாக. திமுக கவர்மெண்ட் எந்த ஒரு ஊடகமும் பெருசுபடுத்தல, என்னத்து வரைக்கும் உங்களுக்கு தீர்வு எட்டப்படலை. அதே போல் அது பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலம். ஆனால் அங்கே ONGC இருக்குது, டைல்ஸ் கம்பெனி இருக்குது. எப்படி அப்ரூவ் பண்ணாங்க? அதுதான் நாங்களும் கேள்வி எழுப்போம். அப்போ இதை யார் பேசணும்? சட்டமன்றத்தில் சட்டமன்ற உறுப்பினர் தான் பேசியிருக்கணும். பாபநாசம் தொகுதி முழுக்க குப்பை மேடுகளாக இருக்குது. ஆனால் இது வரைக்கும் நீங்கள் சட்டமன்ற அவை குறிப்பு கிடைக்கும் இல்லையா நமக்கு, அதில் எடுத்து பாருங்கள், கார்பேஜ் மேனேஜ்மெண்ட் பற்றி பேசியிருக்காரு ஜவாஹிர்னா இல்லை. அவர் எதுவுமே அந்த தொகுதி கொடுத்து பேசலை. அதிகபட்சமே அந்த தொகுதி கொடுத்து ஒரு 6 முறை தான் பேசியிருக்கு சட்டமன்றத்திலேயே. 6 சிக்கல்களுக்காக. அதுவும் என்னென்னா, இந்த கோயில்களுக்கு லிஃப்ட் வேணும், அப்புறம் வந்து ஒரு பொது நூலகம் வேணும் அப்படின்னு ஒரு 5-6 திட்டங்கள் தான். அதை தாண்டி இல்லை. ஆனால் அவர் கொடுத்த வாக்குறுதிகள் எண்ணற்ற. இன்னும் சொல்ல போனால் அவர் சொன்னார், நான் தொகுதியிலேயே தங்கி நான் வேலை செய்வேன். அவர் வேறு தொகுதியிலேருந்து வந்தார், இவர் வேறு ஆளாக இருக்காரு அப்படின்னு சொல்லுவாங்க. தொகுதியிலேயே தங்கி வேலை செய்வேன்னார். இவர் அங்கே போய் அவர் தொகுதிக்கு வந்ததே மொத்தமே 3 முறை தான் சொல்கிறாங்க மக்கள். நாங்கள் பார்த்ததே இல்லை, அவர் வாக்கு சேகரிக்கும் போது வந்தது தான், அதன் பிறகு நாங்கள் அவர் பார்த்ததே இல்லைன்றாங்க. இப்போ அதை எப்படி நீங்கள் எடுத்துப்பீங்க? புரியுது. இவர் எப்படி ஒரு சில சட்டமன்ற உறுப்பினராக நீங்கள் எடுத்துப்பீங்க? புரியுதுமா. இதைத் தொடர்ந்து சமீபத்தில் நாம் தமிழர் கட்சியின் மீது வைக்கக்கூடிய ஒரு விமர்சனம், பெரியாரை குறித்து அவதூறு பரப்பும்போது இஸ்லாமியர்களை வந்து யூஸ் பண்ணிக்கிறாரு அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்தை வந்து சொல்கிறாங்க. இந்த விஷயத்தை எப்படி பார்க்குறீங்க? இஸ்லாமியர்கள்னு இல்லை, நாம் தமிழர் கட்சியில் இருக்கிற எல்லாருமே பெரியாரை நாங்கள் எதிர்க்கிறோம். பெரியார் நாங்கள் அவர் இருக்கல, ஈவே ராமசாமி நாயக்கர் தான் நான் சொல்ல நினைக்கிறேன். ஈவே ராமசாமி நாயக்கரை நாங்கள் எல்லாருமே தான் எதிர்க்கிறோம். இதை இஸ்லாமியர்களை முன்னிறுத்துறோம் அப்படின்னா, இங்கே நம்ம ஈவே ராமசாமி நாயக்கர் குறித்து பேசும்பொழுது இவர்கள் முதல்ல தூக்கிட்டு வர்றது என்ன அப்படின்னா சங்கி. ஏன்னா பெரியாரை எதிர்த்துட்டாலே சங்கி, ஈவேராவை எதிர்த்தாலே சங்கி அப்படின்னு சொல்லி இஸ்லாமியர்கள் மூலமாக தான் இவங்களுக்கு முத்திரை கொடுக்குறாங்க. அப்போ அந்த இடத்துல நாங்கள் உடைக்க வேண்டிய தேவை இருக்குது. ஈவேரா என்ன பேசுகிறார் இஸ்லாமியர்கள் குறித்து? அதாவது பார்ப்பான்களுக்கு பயந்து நம்ம அதிக இடம் இஸ்லாமியர்கள் கொடுத்து வந்தோம், இது சாணியில் மிதிக்க பயந்து மலத்தில் கால்வித்துக்கு சமம்னு பேசுகிறார் பெரியார். ஆனால் அதே பெரியார் இவங்க என்ன பேசுவாங்கன்னா, பெரியார் தாங்க இன இழிவு நீங்கள் இஸ்லாமிய அருமருந்துன்னு பேசினார். அது 1930களில் பேசினார். 1950களில் என்ன பேசினார்? ஒரு இறுதி நிலைப்பாடு தான் நீங்கள் எடுத்துக்கோங்க. இப்போ நான் இன்னைக்கு ஒரு நிலைப்பாட்டில் இருக்கலாம், ஆனால் நான் சாகும் தருவாயில் என்ன நிலைப்பாட்டில் இருக்கணும் அந்த நிலைப்பாடு தான் நீங்கள் எடுத்துக்க முடியும். நான் முன்னாடி இருக்கிற நிலைப்பாடு எடுத்துக்கிட்டு இல்லை இந்த நிலைப்பாட்டில் இருக்காரு நீங்கள் எடுத்துக்க முடியுமா? இப்போ சீமான் அவர்கள் திராவிட கருத்தியில் தான் முதல்ல இருந்தாங்க, இப்போ தமிழ் தேசிய கருத்தியில் இருக்கும். இன்னைக்கு திராவிடம் நாங்கள் இல்லாத கருத்தியல்ன்றோம். இப்போ நீங்கள் அந்த முன்னாடி இருக்கக்கூடிய கருத்தில் எடுத்துக்கீங்களா, இல்லை இன்னைக்கு இருக்கக்கூடிய நிலைப்பாடு எடுத்துக்கீங்களா? இன்னைக்கு இருக்கக்கூடிய நிலைப்பாடு. அப்போ பெரியாருடைய கடைசி நிலைப்பாடு தான் எடுத்துக்கணும். அப்படி பெரியாருடைய கடைசி நிலைப்பாடு எடுத்து பார்த்தா அவர்கள் இஸ்லாமியர்கள் ஆப்கானிஸ்தானுக்கு போங்க, பாகிஸ்தானுக்கு போங்கன்றார். முஸ்லீம்கள் இந்த நாட்டு மக்கள் இல்லைன்றாங்க. இந்த வார்த்தையை இந்த நிலத்தில் முதல்ல சொல்லியாரு RSS சங்பரிவார் கூட்டம் தான். அதே வார்த்தையை தானே பெரியாரும் பங்கு பிரதிபலிக்கிறாரு. அப்புறம் இவர் எப்படி நீங்கள் பெரியாரும் தூக்கி சுமக்க முடியும்? அதே பெரியார் சொல்கிறாரு, இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் கொண்டாடுகிற தலைவர்கள் எல்லாம் பெரியாரைத்தான் பெரியாருன்றாங்க. ஆனால் பெரியார் ராஜாஜியை தான் பெரியாருன்றது. இப்போ இவர்கள் ராஜாஜியை பெரியார்னு ஏற்றுக்குவாங்களா? திராவிட இயக்கம் ராஜாஜியை பெரியார்னு ஏற்றுக்குவாங்களா? ஏற்றுக்க மாட்டாங்கல்ல. இப்போ இவர்களுக்கு என்னென்னா இஸ்லாமிய, இப்போ நான் வந்து இப்போ அனீஸ் ஃபாத்திமா வந்து பெரியாரை திட்டக்கூடாது அப்படின்னா, பெரியார் வந்து இஸ்லாமியர்களை திட்டிருக்காரு, அதை திட்டினாருன்னு சொன்னாலே உங்களுக்கு கோவம் வருது. இப்போ பெரியாருடைய ஒரு முழுமையான முஸ்லீம் பெரியாருடைய முழுமையான கருத்துக்களை ஏற்றுக்கொள்ளவே முடியாது, பெரியாருடைய கருத்துக்களை முழுமையாக ஏற்றுக்கொள்ளவே முடியாது. ஆனால் இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, பெரியாரை ஏற்காதவரும் முஸ்லீமாகவே இருக்க முடியாதுன்றாங்க. எனக்கு தெரிஞ்சு சொல்கிறாங்க. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, பெரியார் தான் சமூக நீதி பேசினாரு, பெரியார் வந்து இந்த நிலத்தில் பார்ப்பனர்களை எதிர்த்தாரு அப்படின்னு பேசுகிறாங்க. ராஜாஜியோடு சேர்ந்து தான் ஆச்சாரியோடு சேர்ந்து நான் திராவிட நாடு அமைக்க போறேன்னு சொல்லி பெரியார் சொன்னார். இது பார்ப்பன எதிர்ப்பா? இல்லை. அப்புறம் எப்படி அவங்க பார்ப்பன எதிர்த்தாங்க? இந்த நிலத்தில் வந்து வர்ணாசிரமத்தை எதிர்த்தாரு, இந்த நிலத்தில் சாதியை ஒழிச்சாரு. பெரியார் ஒழிச்ச சாதி என்ன? பெரியார் ஒழிச்ச சாதி இந்த நிலத்தில் தேவர் இந்த நிலத்தில் பெரியார் அந்த சாதியை ஒழிச்சிட்டாருங்க அப்படின்னு என்ன சாதி சொல்லி எதுவும் இல்லை. இன்றைக்கு வரைக்கும் பெரியார் சாதியை ஒழிச்சிட்டாருன்னா பொது தொகுதியில் ஏன் ஒரு ஆதித்தமிழர் நிறுத்தி உங்களால் வெளில வைக்க முடியல? சாதி ஒழிச்சிட்டார்ல பெரியார் தான். பெரியார் சாதி ஒழிச்சு 60 வருஷம் ஆச்சுல்ல.
நீங்கள் 60 ஆண்டு காலம் அந்த நிலத்தில் ஆண்டுட்டு இருக்கிறீங்களா? சாதி ஒழிக்கப்பட்ட மாநிலம் தானே இது. யார் பேருக்கு முன்னாடி சாதி இல்லைல்ல? ஏன் ஒரு பறையறையோ ஒரு பல்லறையோ நீங்கள் ஒரு பொது தொகுதியில் நிறுத்த முடியல? ஏன் ஒரு பட்டியலின மக்களை நீங்கள் ஒரு பொது தொகுதியில் நிறுத்த முடியல? ஷெட்யூல் ட்ரைப்ஸ், நீங்கள் ஷெட்யூல் கேஸ்ட் பற்றி பேசிட்டுருக்கோம். ஷெட்யூல் ட்ரைப்ஸ் இருக்காங்கல்ல, அவங்க இன்னைக்கு வரைக்கும் ஒரு தொகுதியாவது கொடுத்துருக்காங்களா? ஏன் கொடுக்கல? இன்னைக்கு வரைக்கும் பழங்குடியின மக்கள் இன்னும் கல்வி அறிவே பெறாமல் இருக்கிறாங்களே. இப்போ அவர்களையெல்லாம் இன்னும் சமூகம் சம மனிதராகவே இருக்கிற. ஆனால் பெரியார் சாதியை ஒழிச்சார். பெரியார் எந்த சாதியை ஒழிச்சார்? பெரியார் எந்த சாதியும் ஒழிக்கல. மாறாக இங்கு தமிழர் அல்லாதவர்கள் இங்கு மாறாக நலமாக வாழ்வதற்கான ஒரு சூழலை வேணா இங்கே ஏற்படுத்தி கொடுத்துட்டு போயிருக்காரு அப்படின்னு வேணா பார்க்கலாமே தவிர பெரியார் இங்கே எந்த சாதியும் ஒழிக்கல. ஆனால் இங்கே என்ன சொல்றாங்கன்னா சாதி ஒழிப்பு பேசியிருக்காரு, இணை இழிவு நீங்கள் இஸ்லாமிய அருமந்துன்னு பேசியிருக்காரு, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குறித்து உயர்வாக பேசியிருக்காருன்றாங்க. அதன் பிறகு இறுதியாக அவர் என்ன பேசினாருன்றதான முக்கியம். ஃபர்தா போட்டுக்கிட்டு இங்கே இருக்கக்கூடிய இஸ்லாமிய பெண்கள்லாம் ஃபர்தா போட்டுக்கிட்டு எந்த வேலைக்கும் போகாமல் வீட்டிலே உட்காந்து சாப்பிட்றாங்க, அவர்கள் வந்து பெண்கள் அடிமையாக வச்சுருக்கிறாங்கன்னு பெரியார் பேசியிருக்கிறார் கடைசி காலகட்டத்தில். அப்போ இதற்கெல்லாம் என்ன பதில் சொல்லுவாங்க? இப்போ ஒருவருடைய இறுதி நிலைப்பாட்டை தான் நம்ம நிலைப்பாடாக எடுத்துக்க முடியும். அவருடைய இறுதி நிலைப்பாடு இஸ்லாமியர்கள் மீது இப்படி தான் இருந்தது, இஸ்லாமியர்கள் மீது வன்மம் தான் இருக்குது. இன்னும் சொல்லப்போனால் இந்த இணை இழிவு நீங்கள் இஸ்லாமிய அருமருந்துன்னு பேசும்போது ஒரு 1048 ரூபா இஸ்லாமிய மக்கள் அன்றைக்கி அவருக்கு இதுவாக கொடுத்துருக்காங்க, நிதியாக கொடுத்துருக்காங்க. அதன் பிறகு இஸ்லாமிய மக்கள்கிட்ட வந்து நிதி வரலை, நாங்களும் விமர்சனத்துக்கு வைக்கலாம், நிதி வரலை, அதனால தான் அவர் வந்து ஆப்கானிஸ்தானுக்கு போன்னு சொன்னார் அப்படின்னு நாங்களும் சொல்லலாம். ஆனால் அந்தளவுக்கு இருந்தாலும் நாங்கள் பேச மாட்டோம். ஈவே ராமசாமி நாயக்கர் முழுக்க ஒரு சந்தர்ப்பவாதி. அவர் ஒரு பெரியார் அப்படின்னா இல்லை, அவர் முழுக்க ஒரு சந்தர்ப்பவாதி. தனக்கு தேவைன்னா என்ன வேணாலும் பேசுவார், தனக்கு தேவைன்னா இந்தியை ஆதரித்து பேசுவார், தனக்கு தேவைன்னா இந்தியை எதிர்த்து பேசுவார். அவர் தன்னுடைய சுயநலனுக்காக மட்டும்தான் இருப்பார். இன்னும் சொல்லப்போனால் அவர் வந்து ஒரு எப்படி சொல்கிறது, இந்த ஜால்ரா திட்டங்களோட இருப்பார். முதல்ல வந்து காமராஜர் ஆட்சியில் இருந்தார், அப்போ காமராஜரோட போய் நின்னார், அண்ணாவை எடுத்தார். அப்புறம் அண்ணா ஆட்சிக்கு வந்தார், உடனே அண்ணாவோட போய் நின்னார், காமராஜர் எடுத்தார். ஸோ பெரியார்ன்றவர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சந்தர்ப்பவாதி. இந்த எதுக்கு எடுத்தாலும் ஜால்ரா திட்டம் அவருடைய ஆதாயத்திற்காக ஜால்ரா திட்டம் ஒரு தான் பெரியார். பெரியார் என்னும் கட்டத்தை வந்து உடைப்பதற்கு பார்ப்பன கடப்பாறை கொண்டு வரேன் அப்படின்ற மாதிரி சீமான் அவர் சொல்லியிருக்காரு. ஒரு தீமைக்கு இன்னொரு தீமை மாற்றா அப்படின்ற மாதிரி ஒரு பக்கம் விமர்சனங்கள்லாம் வைக்கலாம். இந்த விஷயத்தை எப்படி பார்க்க? பார்ப்பன கடப்பாறைன்னு ஃபர்ஸ்ட் மீன் பண்ணது வந்து பாரதியாரை தான் மீன் பண்ணாங்க, பிராமண சமுதாயத்தை கிடையாது, மொத்த பிராமண சமூகத்தையும் மீன் பண்ணலை, பாரதியாரை மட்டும்தான் அந்த சீமான் அவர்கள் மீன் பண்ணாங்க. பாரதியார் குறித்து பேசணும். ஏன்னா பாரதியார் பற்றி பேசணும் அப்படின்னா உடனே அவர் வந்து பாருங்க, இவர் வந்து ஆரியத்துக்கு ஆதரவாக பேசியிருக்காரு, இல்லை பாரதியார் குறித்து பேசினாலே வந்து இவங்க அப்படி தான் பேசுகிறாங்க. நம்ம பாரதியார்னு இல்லை, மாப்போசி அதே போல் வந்து வஉசி யாரை குறித்து பேசினாலும் தமிழ் தலைவர்கள் குறித்து பேசினோம்னா உடனே இவர்கள் என்ன சொல்லிடுவாங்க அப்படின்னா அவருடைய சர்க்கிள்களை பேச துவங்கிடுவாங்க. அப்புறம் நம்ம அது மாதிரி பாரதியார் குறித்து பேசும்போது அவர் ஆரியத்துக்கு ஆதரவாக பேசியிருக்காரு, அவர் ஹிந்துஸ்தானம்னு பேசியிருக்காரு அப்படின்றாங்க. ஆனால் அதே பாரதி தான் செந்தமிழ் நாடனும் போதும் இல்லை, இந்த தேன் வந்து பாயுது காதல் இல்லைன்றாங்க. அதே இங்கிட்டு இப்போ ஈவே ராமசாமி நாயக்கர் எடுத்து பார்த்தோம்னா செந்தமிழ் நாடனும் போது நிலை, வெங்காயம் வந்து பாய்க்கிறதுக்கு அது நிலைன்றார். இப்போ இந்த உலகத்திலேயே மூத்த மொழி தமிழ் தான். எந்த மொழியியல் ஆய்வாளர்களும் எந்த மொழியியல் ஆராய்ச்சியாளர்களும் இன்றைக்கு வரைக்கும் மறுக்க முடியாத ஒரு விஷயம். இந்த உலகத்திலேயே முதலாக பேசப்பட்ட மொழி தமிழ் தான். இன்றைக்கு வரைக்கும் நிலைத்து நிற்கக்கூடிய மொழியும் தமிழ் தான். இன்றைய எல்லா மொழிகளும் தோன்றி இருக்கு, ஆனால் பழைய இன்னைக்கு சமஸ்கிருதம் தோன்றுச்சுன்னு சொல்றாங்க. ஆனால் இன்னைக்கு சமஸ்கிருதம் எந்த இடத்துலையும் இல்லை. நிறைய மொழிகள் அழிஞ்சு போயிருக்கு, ஆனால் காலத்தால் அழியாத ஒரு மொழினா தமிழ் தான். அப்போ அந்த மொழி குறித்து ஒரு இடத்தினுடைய முகவரி அடையாளம் எல்லாமே மொழி தான். அப்போ அந்த மொழி அழியாமல் இருக்கக்கூடிய ஒரு மொழியை குறித்து ஒருவன் உயர்வாக பாடுறான், என்னுடைய இனத்தினுடைய பெருமையை ஒருத்தன் பேசுகிறான். அப்போ அவனை நான் தூக்கி சுமக்க முடியுமா? இல்லை என்னுடைய இனத்தில் ஒன்றுமே இல்லை, உன்னுடைய மொழியில் ஒன்றுமே இல்லை, நீ தமிழ் படிக்காத, என்னுடைய முகமே தமிழ் தான், என்னுடைய மூச்சே தமிழ் தான் அப்படின்றப்ப நீ சுவாசிக்காதன்னு சொல்கிற மாதிரி இல்லையா தமிழ் படிக்காதுன்றது? இப்போ தமிழ் நீ படிக்காத, தமிழ் சனியன் என்ன இருக்குது, தமிழ் சனியனை விட்டுவிடுங்க அப்படின்னு சொல்லக்கூடிய பெரியாரை நம்ம எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும்? நிச்சயமா. ஆனால் அந்த இடத்துல தான் நம்ம சொல்கிறோம் பாரதியை நாங்கள் தூக்கி வரோம், இந்த இடத்துல தான் நாங்கள் பாரதியை தூக்கி வரோம், தமிழுக்காக நாங்கள் பாரதியை தூக்குறோம்னு சொல்கிறோமே தவிர அந்த இடத்துல தமிழை எதிர்த்த ஈவேராவே நாங்கள் பாரதியை வச்சு அடிப்போம். அதுதான் பிராமண கடப்பாறைன்னு. ஆனால் மேம் இந்த விஷயத்தில் தமிழ் பெரியார்கள் அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து சீமான் அவங்க சொன்னார். ஆனால் அதில் இருக்கக்கூடிய தலைவர்களை பெரியாரை ஏற்றுக்கினவங்க தான் அப்படின்ற மாதிரி ஒரு விமர்சனம். அதுதான் நானும் சொல்கிறேன். அதாவது என்னன்னா இவர்கள் பெரியாரை ஏற்றுக்கிட்டவங்க தான், இவங்களே வந்து பெரியாரை தான் பெரியார்னு சொன்னாங்க, ஈவே ராமசாமி நாயக்கர் தான் பெரியார்னு சொன்னாங்கன்னு சொல்கிறாங்க. அதே பெரியார் வந்து ராஜாஜியை தான் பெரியார்னு சொல்கிறாங்க. இப்போ எல்லா தலைவர்களுமே அந்த காலகட்டத்தில் சமகாலத்தில் சாதி ஒழிப்பு, வர்ணாசிரம ஒழிப்பு, பார்ப்பனர் எதிர்ப்பு, இந்தி எதிர்ப்பு, இந்த மாதிரியான சூழல்களில் தான் அந்த காலகட்டத்தில் இயங்கிட்டு இருந்தாங்க. அப்படி இயங்கிக்கிட்டு இருக்கும்போது அப்பொழுதே ஒரு கட்டமைப்பு உருவாக்கப்பட்டுருச்சு. பெரியார் தான் இங்கே எல்லாமே, பெரியார் ஈவேராட்ட நம்ம கேட்டுக்கணும், பெரியார்கிட்ட கேட்டுக்கணும். இன்னொன்று பெரியார் ஒரு ஐடென்டிட்டி சீக்கர், எங்கே போனாலும் தங்களோட அடையாளம் வேணும்னு சொல்லிட்டு முன்னாடி போய் நிற்கக்கூடிய ஒரு நபர். அதனால அந்த இடத்துல பெரியார் கூப்பிட்டு அவங்க பேச வேண்டிய தேவை இருந்துச்சு, அவ்வளோதானே தவிர. ஆனால் பெரியார் அந்த சமூகத்துக்கு பங்களிச்சது ஒன்றும் இல்லையே. பெரியாரை கம்பேர் பண்ணும்போது வஉசியை கம்பேர் பண்ணும்போது பெரியார் ஒன்றுமே இல்லை. இந்த நிலத்தில் வஉசி அளவிற்கு இந்த நிலத்தில் போராடிய விடுதலைக்காக செக்கு இழுத்த, மாடு கூட இழுக்க முடியாத செக்கை இழுத்து தன்னுடைய சொத்தை ஃபுல்லாக இழந்திருக்கிறாரு பெரியார் வஉசி. ஆனால் பெரியார் தன்னுடைய சொத்தை பாதுகாப்பதற்காக தன் வளர்த்த மகளை திருமணம் செய்து கொண்டிருக்காரு. இப்போ தன்னுடைய சொத்து
அது கட்சி சொத்து. அந்த சொத்து கட்சிக்கு போயிருக்கலாம், அந்த இயக்கத்துக்கு போயிருக்கலாம். ஆனால் அந்த இயக்கத்தில் இருக்க சொத்து கூட தன்னிடத்திலே இருக்கணும், கடைசி வரைக்கும் தன்னிடத்திலே இருக்கணும்னு நினச்சவர் தான் பெரியார். அப்போ இதில் யாரை நாங்கள் பெரியார்னு தூக்கி சுமக்க முடியும்? அப்போ எங்களுடைய முன்னோர்கள் ஒரு பிழை செஞ்சுட்டாங்க, நாங்கள் அதிலிருந்து தான் பாடம் கற்கிறோம். அவர்கள் செய்த பிழையினால தான் இன்றைக்கு இல்லாத திராவிடன்ற ஒரு கருத்தில் எங்களை ஆண்டு கொண்டிருக்கு. அப்போ இந்த நிலையை நாங்கள் மாற்றணும். ஏன்னா இங்கே தெலுங்கர்கள் முதலமைச்சர்களாக இருக்கிறாங்க, இங்கே மலையாளிகள் முதலமைச்சர்களாக இருந்திருக்காங்க, கன்னடர்கள் முதலமைச்சர்களாக இருக்காங்க, தமிழர்னு இங்கே யாரும் இல்லை. அப்போ என்னுடைய நிலத்தை நான் ஆள்வதற்கு என்னுடைய முன்னோர்கள் செய்த பிழை தான் ஒரு தடையாக இருக்குது. திராவிடன்ற ஒரு கருத்திலையும் பெரியார்ன்ற ஒருவரையும் தூக்கி சுமந்திருக்காங்க. அப்போ நாங்கள் மீண்டும் பெரியாரை மீள்வாசிப்பு செய்கிறோம். மீள்வாசிப்பு செய்யும் பொழுது பெரியார்ன்றது ஒன்றும் இல்லை, பெரியார்ன்றது ஒரு வெற்று பிம்பம். ஈவே ராமசாமி நாயக்கர் இந்த நிலத்திற்கு எந்த ஒரு பங்களிப்பையும் செய்யலை அப்படின்னு தெரிய வரும் பொழுது, அது மட்டும் இல்லாமல் இந்த நிலத்தை தமிழர் அல்லாதவர் ஆள்வதற்கு வசதியான ஒரு கருத்தியை உருவாக்கி கொடுத்ததும் ஈவே ராமசாமி நாயக்கர் தான்றப்ப அதை நாங்கள் வேரோடி மண்ணோடும் இந்த இடத்துல இருந்து நாங்கள் அகற்றணுன்றதான் எங்களுடைய முதல் நோக்கமாக இருக்கும். அப்போ அதனால நாங்கள் அதை அகற்றணும் அப்படின்னு நாங்கள் நினைக்கிறோம். ஓகே மேம், இதை தொடர்ந்து கரண்ட் பாலிடிக்ஸ்க்கு வரலாமா? இப்போது தமிழகத்தில் நான்குமுனை போட்டி அப்படின்ற ஒரு விஷயம் வந்து இருக்குது. இஸ்லாமிய சமூகம் வந்து ஒரு நான்குமுனை போட்டினா யார் விஜய் சொல்கிறீங்களா? ஆமாம் மேம், அவங்கள எப்படி ஏற்றுக்காமல் இருக்கிறது. இஸ்லாமிய சமூகம் வந்து ஒரு கோர் ஓட் பேங்காக திமுக கிட்ட இருக்காங்க அப்படின்ற ஒரு விஷயம் வந்து சொல்லிட்டு, அவங்களுக்கு மாற்றாக வந்து எதிர்கட்சியில் அதிமுக கூட்டணியில் பாஜக இருக்காங்க, ஸோ அங்கே போக மாட்டாங்க அப்படின்ற ஒரு விஷயம் வந்து இவ்வளோ நாட்களாக இருந்தது. இப்போது நாம் தமிழர் கட்சி சில விஷயங்கள் பண்ணி இஸ்லாமியர்களுக்கான கேள்வி பதில் நிகழ்ச்சியில் சீமானவர்கள் நேரடியாக கலந்துக்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணிட்டு வரும்போதும், ஆனால் இன்னொரு விஷயம் இதில் சொல்லப்படுது, பாஜக கூட்டணிக்கு மாற்றாக வந்து விஜயை தான் பார்க்குறாங்க இஸ்லாமிய சமூகம் கிறிஸ்தவ சமூகமும் நாம் தமிழர் சீனில் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து சொல்லப்படுது. நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? பாஜக கூட்டணிக்கு மாற்றாக விஜயை பார்க்குறாங்களா, திமுக கூட்டணிக்கு மாற்றாக, அதாவது பாஜக கூட்டணி போகாமல் எதிர்வாக்குகளை தாவேக்காக வராங்க. தாவேக்கால இது வந்து இதை விட நகைச்சுவை எதுவுமே இல்லை. ஏன்னா விஜய் ஒரு ஆப்ஷனாக இருக்காருல்ல, ஒரு இஸ்லாமிய சமூகத்துக்கு இல்லை, எந்த சமூகத்துக்குமே விஜய் ஒரு ஆப்ஷனாக இருக்க முடியாது. எதை வச்சு சொல்கிறீங்க? இப்போ தமிழ்நாட்டோட மிக முக்கியமான சிக்கல் என்ன சொல்லுவீங்க? முல்லை பெரியார் சொல்லுவீங்க. முல்லை பெரியார் சிக்கலுக்கு விஜயோடைய தீர்வு என்ன? ஒரு குரல் கொடுக்கல. காவேரி சிக்கலுக்கு விஜயோட தீர்வு என்ன? தெரியாது. கச்சத்தீவுக்கு விஜயோட தீர்வு என்ன? இல்லை. பரந்தூர் விமான நிலையத்திற்கு விஜய் அவர்களுடைய தீர்வு என்ன? அவர் தான் மெரினால இடம் இருக்குல்ல அப்படின்னு சொன்னார், மாற்று வழியில் சொல்லியிருக்காரு. தீர்வா? இப்படி இந்த நிலத்தினுடைய எந்த ஒரு சிக்கல்களுக்குமே விஜயிடம் தீர்வு கிடையாது. சரி, இஸ்லாமியர்களே வைத்துக்கோங்க. இப்போ 3.5% ரிசர்வேஷன் இருக்குது. இப்போ இது 5% இடஒதுக்கீடை மாற்றி உயர்த்தி கேட்கிறது தான் இன்றைக்கு இஸ்லாமிய சமூகத்துடைய கோரிக்கை. ஆனால் இன்றைக்கு வரைக்கும் மு க ஸ்டாலின் அவர்கள் அதை குறித்து வாய் திறந்து பேசல. விஜய் வாய் திறந்து பேசியிருக்காரா? விஜயோடைய தேர்தல் அறிக்கையில் அது வரும்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? இல்லை 3.5% இடஒதுக்கீடு எப்போ வந்துச்சு, 5% இடஒதுக்கீடு எப்படி கிடைக்க முடியும்னு விஜய்க்கு தெரியுமா? இல்லை 5% இடஒதுக்கீடு தான் இஸ்லாமியர்களுக்கு போதுமானதா அப்படின்னு அது விஜய்க்கு தெரியுமா? அப்படி எதுவுமே விஜய்க்கு தெரியாது. அப்புறம் எப்படி வந்து விஜய் வந்து நம்புவாங்கன்னு நினைக்கிறீங்க? இஸ்லாமிய சிறைவாசிகள் விடுதலை இதுதான் நீண்ட நாட்களாக இஸ்லாமியர்களுடைய கோரிக்கை. விஜய் அது குறித்து இப்பொழுது வரைக்கும் வாய் திறந்து பேசியிருக்கிறாரா? ஆனால் அவர் கிளைம் பண்ணுறாருல்ல மேம், தன்னை ஒரு சிறுபான்மையராக முன்னிறுத்துறாரு, இந்த மாதிரி விஷயங்கள்லாம். அதாவது இவர் வந்து மீண்டும் அந்த திராவிட பாலிடிக்ஸே பண்ணுறாரு. தொப்பி போட்டுக்கிட்டு நோம்பு கஞ்சி குடிச்சிட்டோம்னா நமக்கு ஓட்டு போட்டுவாங்கன்னு அவர் நம்புறாரு. அதை உடைக்கிற வேலையை தான் நாம் தமிழ் கட்சி நாங்கள் செஞ்சுட்டு இருக்கோம். வெறும் உங்களுக்கு ஃபுல்லாக போட்டுக்கொண்டு உங்களோட நோன்பு கஞ்சி குடிப்பவர்கள் உங்களுக்கானவர்கள் அல்ல. மாறாக உங்களுடைய உரிமைகளை களத்தில் முழங்குபவர்கள் யார், உங்களுடைய உரிமைகளை சட்டமன்றத்தில் பெற்றுத்தப்பவர்கள் யாரோ அவர்கள் தான் உங்களுக்கானவர்கள் அப்படிங்கிறத தொடர்ச்சியாக நாங்கள் செஞ்சுட்டு வரோம். அதே இப்போ இது வரைக்கும் திமுக அதிமுக என்ன பாலிடிக்ஸ் பண்ணாங்களோ, ஏன்னா அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் ஸ்டாலை போட்டுட்டு நோம்பு கஞ்சி கொடுத்துருக்காங்க, மு க ஸ்டாலின் அவர்கள் அதே தான் பண்ணியிருக்காங்க, உதயநிதி அதே தான் பண்ணியிருக்காங்க, கருணாநிதி அதே தான் பண்ணியிருக்காங்க. அப்போ அதே வழியில் இவரும் வந்துட்டு ஒரு நாள் நோன்பு இருந்துட்டு நான் நோன்பு கஞ்சி குடிச்சிட்டேன், அப்போ நான் முஸ்லீம் அப்படின்னு நீங்கள் ஏற்றுக்குங்க, எனக்கு ஓட்டு போடுங்கன்னு சொன்னால் ஓட்டு போடுவாங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? இதே வேலை தான் ஸ்டாலின் பண்ணுறாரு. இப்போ ஸ்டாலினுக்கு மாற்றாக எப்படி விஜய் இருக்க முடியும்? புரியுது. சேம் அப்படியே இருக்கு. சேம். அதாவது திமுகவும் தாவேக்காவும் வேற வேற. அது திமுகவுக்கு கூட ஆரம்பத்தில் ஒரு கொள்கைன்னு ஒன்று இருந்துச்சு, கோட்பாடுன்னு ஒன்று இருந்துச்சு. அதன் பிறகு அவங்க வழி தவறினாங்கன்னு சொல்லலாம். ஆனால் விஜய்க்கு என்ன கொள்கை கோட்பாடு இருக்குது? விஜய்க்கு வாக்கு செலுத்துறவங்க என்ன மனநிலையில் வாக்கு செலுத்துறாங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? ரசிகர்ன்ற மனப்பான்மை. அதாவது இங்கே காங்கிரஸ்னு ஒரு இயக்கம் இருக்கு இப்போ இருக்கு. விடுதலைக்காக அவங்க போராடி இருக்காங்க. அதுக்காக வாக்கு செலுத்துறோம்னு சொல்லக்கூடியவர்கள் இருக்காங்க. இந்த நிலத்தில் திமுக இருக்கு. திமுகவுடைய தொண்டர்கள் இந்திய எதிர்ப்பு போராட்டத்தில் உயிர் நீத்திருக்காங்க. இந்திய எதிர்ப்பு போராட்டத்தில் போராடி சிறைக்கு போயிருக்காங்க. அதனால நாங்கள் திமுகவுக்கு வாக்கு செலுத்துறோன்றவங்க இருக்காங்க. அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இருக்குது. அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இந்த நிலத்தில் சில போராட்டங்கள் நிகழ்த்தியிருக்கிறாங்க. அதே போல் பாமக இருக்குது. இடஒதுக்கீடுக்காக 20 வன்னிய மறவர்கள் உயிர் நீத்திருக்காங்க. விசிகா இருக்குது. அண்ணன் திருமாவளவன் அவர்கள் கிட்டத்தட்ட தன்னுடைய வாழ்நாளில் இளம் வயதிலேயே அரசியலுக்கு வந்தவர் அண்ணன் திருமாவளவன் அவர்கள் தான். தன்னுடைய வாழ்நாளில் பெரும்பாலான பகுதி திருமணமே செய்துக்கலாம், பெரும்பாலான பகுதி ஒடுக்கப்பட்ட மக்களுக்காகவே போராடி இருக்காரு. அவருடைய பங்களிப்பு இந்த நிலத்தில் இருக்கு. எங்களுடைய அண்ணன் சீமான் அவர்கள் இருக்கிறாங்க. கட்சி துவங்கி 16 ஆண்டுகளாக இந்த நிலத்தில் இருக்கக்கூடிய எல்லா சிக்கல்களுக்கும் நீற்றினோ அணு உலை என்னென்ன சிக்கல்கள்லாம் இந்த இடத்துல நாசகர அழிவு திட்டங்கள் இருக்கோ எல்லா திட்டங்களுக்காக நாங்கள் போராடி இருக்கோம். நாம் தமிழர் கட்சி பிள்ளைகள் சிறை கொட்டடியில் நாங்கள் வெந்திருக்கிறோம்.
எண்ணற்ற இதுகள் வச்சிருக்கோம். இத்தனை கட்சிகளும் தடமாறி போன போதும் நாம் தமிழர் கட்சி தடமாறி போகாமல் தமிழ் தேசத்தில் உறுதியாக பயணிக்கிறோம். இத்தனை கட்சிகளும் இந்த நிலத்தில் ஏதோ ஒரு பங்களிப்பு செஞ்சுருக்கு. அதற்காக மக்கள் வாக்கு செலுத்துறாங்கன்னு சொல்லலாம். கட்சி துவங்கி 2 ஆண்டு ஆயிடுச்சு. இந்த மக்களுக்காக தன்னுடைய வியர்வையை கூட சிந்தாத விஜய்க்கு மக்கள் வாக்கு செலுத்துவாங்க நீங்கள் எப்படி நம்புறீங்க? புரியுது. தன்னுடைய இது வரைக்கும் ஒரு போராட்ட காலத்தில் விஜய் நின்றுருக்காரு, நீங்கள் பார்த்துருக்கீங்களா? இந்த போராட்ட காலத்தில் விஜய் மக்களுக்காக ஆதரவாக நின்று இந்த 2 ஆண்டு காலத்தில் எத்தனை போராட்டங்கள் தமிழ்நாட்டில் நடந்திருக்கு? மாணவர்கள் போராடி இருக்காங்க, செவிலியர்கள் போராடி இருக்காங்க, தூய்மை பணியாளர்கள் போராடி இருக்காங்க, எத்தனை போராட்டங்கள், ஆசிரியர்கள் போராடி இருக்காங்க, எவ்வளவு போராட்டம் இருக்கு. ஒரு போராட்டத்தில் விஜய் வந்து நின்றுருக்காரா? அப்புறம் அந்த விஜய்க்கு வாக்கு செலுத்துவார் நீங்கள் எப்படி நம்புறீங்க? அப்போ இதையும் தாண்டி விஜய்க்கு வாக்கு செலுத்துறவங்க வந்து யோசிக்கணும். ஆனால் சர்வேக்களில் ஒரு விஷயம் வந்து தென்படுது. விஜய் வாக்கு சதவீதம் அதெல்லாம் வித்துடலாம். நாம் தமிழர் கட்சி இப்போது 8.2 விழுக்காடு வாக்கு சதவீதத்தை வந்து வச்சிருக்கு. ஆனால் வரக்கூடிய சர்வேக்களில் ஒரு நெரேட்டிவை, ஒரு பேட்டர்னை வந்து பார்க்க முடியுது. 5% கீழே, 6% கீழே, கிட்டத்தட்ட 2% நாம் தமிழர் கட்சி பெறும். இந்த மாதிரி ஒரு நெரேட்டிவ் வந்து எல்லா சர்வேக்களிலும் செட் பண்ணுறாங்க. அந்த விஷயத்தை எப்படி பார்க்குறீங்க? உண்மையாலே சர்வேவாக பார்க்குறீங்களா இல்லை அது நெரேட்டிவ் செட்டிங்ஸ் பார்க்குறீங்க? நெரேட்டிவ் செட்டிங் தான், கருத்துருவாக்கம் தான். ஏன்னா இது வரைக்கும் நாம் தமிழர் கட்சி அவங்க காமிச்சதே இல்லை. மற்றவைன்னு போட்டாங்க. இன்னைக்கு நாம் தமிழர் கட்சி 2024 அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாக மாறிடுச்சு. இனிமேல் இந்த கட்சியை தவிர்க்க முடியாது. அப்போ இந்த கட்சி என்ன செய்ய முடியும் அப்படின்னா குறைத்து மதிப்பிட்டு காட்ட முடியும் மக்களிடத்துல. ஏன்னா ஊடகங்கள் எல்லாமே இவர்களுடைய கையில் இருக்குது. அப்படின்றப்ப இந்த கட்சி வந்து 2% தான் வாக்கு வாங்குவோம், இந்த கட்சி 5% வாக்கு வாங்குவோம் அப்படின்றாங்க. 2021 சட்டமன்ற தேர்தலில் நாம் தமிழர் கட்சி 2-3% கூட தாண்டாதுன்னு சொன்ன நிறைய ஜேர்னலிஸ்டால காட்ட முடியும். ஆனால் நாம் தமிழர் கட்சி அப்போ 7% வாக்குகளை பெற்றுச்சு. 2024 நாம் தமிழர் கட்சிக்கு ரோலே இல்லை. நாம் தமிழர் கட்சி வாக்கே வாங்காது, 7% கூட வாங்காது, அதிகபட்சம் 3 லட்சம் ஓட்டு வாங்கினாலே பெருசு அப்படின்னு சொன்ன ஜேர்னலிஸ்ட்டை நல்லா காட்ட முடியும். ஆனால் இன்றைக்கு நாம் தமிழர் கட்சி 8% பெற்று இன்றைக்கு அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாக நாங்கள் மாறி இருக்கிறோம். அதனால் இந்த கருத்து கணிப்பு கிடையாது, இது பேர் கருத்து திணிப்பு. மக்களிடத்துல ஒரு கருத்துருவாக்கத்தை உருவாக்கிக்கிட்டே இருக்காங்க, நரேட்டிவ் செட் பண்ணிகிட்டே இருக்காங்க. நாம் தமிழர் கட்சி ஒன்றும் இல்லை, நாம் தமிழர் கட்சி ஒன்றும் இல்லை, நாம் தமிழர் கட்சி ஒன்றும் இல்லை அப்படின்னு செட் பண்ணிட்டே இருக்கும். அதை மீண்டும் மீண்டும் உடச்சி தான் இந்த 3 தேர்தலையும் நாங்கள் சந்திச்சிருக்கோம். அதுபோல தான் இந்த தேர்தலை நாங்கள் சந்திக்கிறோம். பல்லருக்கு தெளிவாக இருந்துச்சு.